என்ன புக் ரீட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்சர் யோகானந்தர் உடல் மனம் மற்றும் ஆன்மீக குணப்படுத்தும் முறைகளை இணக்கமாக்குதல் அப்படிங்கிற ஒரு குட்டி புக்கை வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் மற்றவர்கள் நலனுக்காக துன்புறலாம். ஸோ இன்னைக்குள்ள டாபிக் வந்து அதுதான். ஸோ இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். செயின்ட் பிரான்சிஸ் பலரை குணப்படுத்தினாலும் அவரது சொந்த உடலை குணப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. ஸோ வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா குணமாக்கியிருக்காரு. ஆனால் அவருடைய ஓன் பாடியை அவரால் என்ன செய்ய முடியலைன்னா ஹீல் பண்ண முடியல. ஏனெனில் அது அவருக்கு ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. ஸோ நிறைய ஞானிகளை நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா பார்த்துருப்போம். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நிறைய பேரை வந்து குணப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய வியாதி வந்து என்ன செய்யும்னா வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்காண்டி பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதோடைய காரணம் என்ன அப்படிங்கிறத யோகானந்தர் இங்கே நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த செயின்ட் வந்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாவே அவர் என்ன செய்யலைன்னா அவர் நினைக்கல. ஆனால் அதற்கு அவருடைய ஆன்மா துன்பத்தில் இருந்தது என்று அர்த்தம் இல்லை. உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கர்மா வந்து ஜாஸ்தியா இருக்கு, அவர் அந்த மாதிரி கழிக்கிறாரு, ஸோ அது மாதிரியோ இல்லைன்னா அவருடைய சோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுது, அப்படியெல்லாம் என்னன்னா கிடையாது அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. அவர் தனது உடலின் கர்ம வினை நிலைமைகளை அழிக்க அக்கறை காட்டவில்லை. ஸோ அவர் தன்னுடைய உடம்புடைய கர்ம வினையை அழிக்கிறதுக்கு அவர் அக்கறை காட்டல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏனென்றால் மற்றவர்களை குணப்படுத்துவதற்காக இறைவனிடத்தில் அவர்கள் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களிடம் இருந்த கர்ம வினைகளை விருப்பத்துடன் அவர் ஏற்றுக்கொண்டார். ஸோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யாரையாவது ஒருத்தவங்களை ஹீல் பண்ணும்போது அவங்களுடைய சில கர்மாக்கள் வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். பட் இந்த குருமார்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இறக்கத்தோட அவங்களுடைய கர்மாவை வந்து தன்னுடைய உடம்புல என்ன செய்யறாங்கன்னா ஏத்துக்கிட்டு அந்த நபரை வந்து என்ன செய்யறாங்கன்னா ஹீல் பண்றாங்க. அப்ப இவர் வந்து இப்ப அந்த உடம்ப அப்ப எத்தனை நாள் கஷ்டப்படணுமோ அவ்வளவு நாள் வந்து இவருடைய பாடி வந்து என்ன செய்யணும்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். இவர் அதை ஹீல் பண்ணாருன்னா பெயின் பழையபடி என்ன செய்யணும்னா அவருக்கு போயிடும். ஸோ அதனாலதான் ஞானிகள் வந்து அவங்களுடைய உடம்புல வந்து அக்கறை காட்டாம அடுத்தவங்களுடைய கர்மாவை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தன்னுடைய உடம்புல ஏத்து கழிச்சிருக்காங்க அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. சோ கொண்டார். அவர் இந்த குணப்படுத்தும் சக்தியை அல்லது மகிமையை தனக்குள் உரியதாக்கி கொள்ளவில்லை. சோ அப்ப இந்த குணப்படுத்தும் சக்தியை வந்து பாத்தீங்கன்னா தனக்கு வந்து என்ன செய்யலன்னா அவர் வந்து யூஸ் பண்ணல. மக்கள் உங்களை நீங்களே எவ்வளவு அற்புதமானவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்கள வந்து பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப அற்புதமானவங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு தாழ்ந்தவராக விடுவீர்கள். அப்ப யாருக்கு வந்து அந்த மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹம்பிளா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் மக்கள் மத்தியில வந்து ரொம்ப உயர்வா என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. உங்கள் மனோசக்தியை ஆடம்பர விளம்பரத்துடன் வெளிப்படுத்தி காட்ட எவ்வளவு அதிகம் முயற்சிக்கிறீர்களோ. அதே மாதிரி இன்னொருத்தவங்களையும் பத்தி கொடுத்துருக்காங்க. நிறைய தேவையில்லாம ரொம்ப ஆடம்பரம் பண்ணி நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், நான் மெடிடேட் பண்ணி நான் மழையை கொண்டு வந்தேன். ஸோ அது மாதிரிலாம் நிறைய ஆடம்பரமான நிறைய பேச்சுக்கள் எல்லாம் பேசுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு அதிகமாக முயற்சிக்கிறார்களோ அவ்வளவு குறைந்த மனோசக்தியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அப்ப அவங்க கிட்ட வந்து எந்த அளவுக்கு மனோசக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் என்ன செய்யும்னா இருக்கும் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பரமாத்மா அந்த நமக்கு இதுல கொடுத்திருந்தாங்கல்ல, அடுத்தவங்களுடைய கர்ம வினையை வந்து ஞானிகள் வந்து தன்னுடைய உடம்புல ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை பத்தின ஒரு சிறு குறிப்பு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. பரமாத்மாவுடன் தங்களுடைய உரிமையை உணர்ந்திருக்கும் மகா ஞானிகள். அப்ப மகா ஞானிகள் வந்து யாரோட ஒருங்கிணைறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரமாத்மாக்களோட என்ன செய்யறாங்கன்னா ஒருங்கிணைறாங்க. அப்ப கடுமையான உடல் உபாதையை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த டைம்ல தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப சிக்காகுது. இது பரம்பொருளின் பங்கில் தவறு இல்லை. சோ இது வந்து பரம்பொருளோட இணையறதுனால ஏற்படக்கூடிய தவறு வந்து கிடையாது. ஆனால் இறை அனுமதியுடன் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவும் பொருட்டு அவர்களுடைய தவறான செய்கையில்
சில கர்ம வினைகளை தங்கள் சொந்த உடம்பில் செயல்படுத்தி கொள்ள விரும்புகிறார்கள். ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஞானிகள் வந்து அடுத்தவங்களுடைய கர்மாவை வந்து கடவுளுடைய அனுமதியோட தங்களுடைய உடம்புக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கொண்டுட்டு வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்கள் மனசாட்சி முன்பும் சர்வ வல்லமை பொருந்திய இறைவன் முன்பும் நீங்கள் மாசற்றவராக. அப்ப கடவுள் முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப கடவுள் கிட்டக்க நம்மளுடைய மனசாட்சி வந்து பாத்தீங்கன்னா முன்பும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மாசற்ற என்ன செய்யணும்னா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பிளஸ் ஆணவமற்றவராக இருக்க வேண்டும். ஸோ ரொம்ப ஹம்பிளா நம்ம என்ன செய்யணும்னா இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்போது அவன் உங்களுக்கு அற்புத சக்தியையும் அனுபவங்களையும் வழங்கி அருள்வான். ஸோ எப்ப நம்மளுக்குள்ள அந்த அமைதியும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹம்பிள்னஸும் இருக்கோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் செயல்கள் செய்யணுமோ அந்த எல்லா ஆற்றலையும் என்ன செய்வாங்கன்னா நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. எவரும் துன்பத்திலிருந்து தப்ப முடியாது. இயேசுநாதர் கூட துன்புற்றார். ஸோ யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா துன்பத்துல இருந்தெல்லாம் தப்பி விட முடியாது. இயேசுநாதரும் துன்புற்றார் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருமே நமக்கு தெரியும்ல, ஜீசஸ் கிரைஸ்டோடைய ஸ்டோரி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ரொம்ப சிலுவையில எல்லாம் அரைஞ்சு அவர் ரொம்ப என்ன செய்வார்னா நிறைய கஷ்டம் வந்து என்ன செய்வார்னா படுவாரு. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா யோகானந்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அவர் நோய்வாய்ப்பட தேவை இல்லை எனில் அவர் தன் சொந்த சரீரத்தில் மற்றவர்கள் பாவங்களையோ அல்லது கர்ம வினைகளையோ ஏற்றுக்கொண்டதால் சிலுவையின் மீது அவர் பெருந்துன்பம் உற்றார். அவருக்கு வந்து ஆக்சுவலா வந்து அவர் உடம்பு வந்து அவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனா நிறைய நபர்களுடைய கர்ம வினைய தன்னுடைய உடம்புல அவர் ஏற்றுக்கிட்டனால அவர் சிலுவையில வந்து அவ்வளவு தூரம் என்ன செஞ்சாருன்னா அறையப்பட்டு தன்னுடைய சரீரம் வந்து என்ன செஞ்சதுன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டது அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. மற்றவர்களின் நோயை குணமாக்குவதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட மருத்துவர். சோ அப்ப அடுத்தவங்களுடைய நோயை குணமாக்குறதுக்காண்டி தன்னையே அவர் என்ன செஞ்சுக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. அவர் யாரையாவது பார்த்து நோய் குணமாகட்டும் அப்படின்னு சொன்னாலே என்ன செஞ்சிடும் பாத்தீங்கன்னா அவங்க முழுமையா என்ன ஆயிடுவாங்கன்னா ஹீல் ஆயிடுவாங்க. அப்போ அந்த கர்மா எல்லாமே யாருக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து என்ன செஞ்சிருக்குன்னா வந்திருக்கு. தனது சொந்த சரீரத்தை நலனை பற்றி பயப்பட மாட்டார். சோ அவருடைய உடம்பை பத்தி அவர் என்ன செய்யவே இல்லைன்னா கவலையே படல. உதாரணத்திற்கு என் தேகம் சரீர தொந்தரவுகளுக்கு உட்படுத்தி கொள்ளப்படும் எனில் நான் விதிமுறைகளை மீறி இருப்பதினால் அல்ல, ஆனால் பலருடைய கர்ம வினைகளை நான் ஏற்றுக்கொண்டு இருப்பதினால் தான். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என் உடம்பு கஷ்டப்படுறதுக்கு நான் நிறைய தப்பு பண்ணினேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அடுத்தவங்களுடைய கர்மாவை என்னுடைய உடம்புல கொண்டு வந்தனால இந்த விஷயம் வந்து என்ன செய்யுதுன்னா நடக்குது அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. கிறிஸ்துமஸுக்கு சிறிது முன்பு இந்த முழங்கால் முட்டி செயலிழந்து போகுமாறு எனது காலை முறுக்கி கொண்டேன். சோ இது வந்து அவருடைய கால் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வலி வந்து என்ன செஞ்சிருக்குன்னா கொடுத்திருக்கு. இதற்கு மேல் நேற்று ஒரு பாறையின் மீது ஏறும்போது இது இன்னும் அதிகமாக திரும்பி கொண்டு விட்டது. இது மட்டும் இல்லாம அவர் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு பாறை மேல என்ன செஞ்சிருக்காருன்னா ஏறி இருக்காரு. ஏறும்போது அவருடைய கால் வந்து அவ்வளவு தூரம் திரும்பி வலியில என்ன செஞ்சிருக்காருன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் நேற்று இரவு காலின் வலி மிகுதியாகி ஒரு அறையில் இருந்து மற்றொரு அறைக்கு செல்வதற்கு என்னை ஒரு நாற்காலியில் தூக்கி செல்ல நேரிட்டது. சோ அப்ப வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டுக்கு வந்து கால் வலி ஜாஸ்தியாகி ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு கூட அவரால் போக முடியாம அவரை வந்து ஒரு நாற்காலியில வச்சு அதுல இருந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவரை தூக்கி கொண்டு போய் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் பாருங்கள், இன்று நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரோட இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மக்களோட என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இந்த காலில் வலியும் இல்லை. எப்படி? மன ஆற்றலின் மூலமாதான். சோ அந்த கால்லயும் பெயினே இல்லை. இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மனசோடைய சக்தி தான் அப்படிங்கிறாங்க. எப்படி ஆயினும் என்னுடைய விஷயமே வேறுதான். நான் இந்த காலை குணப்படுத்த மன வலிமையை பயன்படுத்தினேன் என்பதினால் அல்ல, இந்த சரீரத்தை நான் இறைவனுக்கு அழித்து விட்டேன். சோ அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா மனசக்தியை வச்சு நான் காலை பயன்படுத்தினேன் அப்படிங்கிறதுக்காண்டி கிடையாது. என்னுடைய உடம்ப வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கடவுளுக்காண்டி நான் என்ன செஞ்சிருக்கேன்னா அர்ப்பணிச்சுட்டேன். மேலும் இதை அவன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் அவர் என்ன ப்ரேயர் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இறைவன் வந்து இந்த உடம்ப என்ன வேணாலும் என்ன செஞ்சுக்கிடட்டும்னா பண்ணிக்கிடட்டும், அவனை வரவேற்கிறேன். கிறிஸ்துமஸில் இருந்து இந்த காலானது எனக்கு தொந்தரவு கொடுத்து வந்தாலும்
இவ்வாறான சற்சங்க நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டிய நேரம் வரும்போது நான் கேட்காமலேயே இறைவன் என்னுடைய வலியை அகற்றி விடுகிறான். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோக்கான பெயின் இருந்தாலும் இந்த சற்சங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பாடியில இருக்கக்கூடிய பெயின் எல்லாமே என்ன செஞ்சிருதுன்னா போய் நல்ல ஹீல் ஆயிடுது. அப்போ அவரால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சற்சங்கத்துக்கு வர முடிகிற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கு. என் முழங்காலில் முட்டி அதிக பாதிப்படைந்து இருந்தாலும் இன்றிரவு பேச வர வேண்டாம் என பக்தர்கள் என்னை வற்புறுத்தினர். ஸோ அப்போ காலில் பெயின் இருக்கிறனால பேசலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்காக நான் அவர்களை கடிந்து கொண்டேன். ஸோ அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்னா நான் வந்து வருவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. துன்புறுதினாலேயோ இல்லை, இறைவனின் சித்தம் எதுவோ அதுவே தான் என் சித்தம் பாருங்கள். அப்போ அவர் என்ன சரண்டர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய சித்தம் எதுவோ அதுவே தான் என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காருன்னு நினைச்சிருக்காரு. இறைவனை பற்றி பேசுறதுக்காண்டி நான் என்ன செய்வேன்னா நான் கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்று மாலை நான் இங்கே இருக்கிறேன். இறைவனின் அருளால் இன்று இரவு முழுவதும் உங்களுடன் இருக்க 3 மாடிகள் இறங்கி நடந்து வந்துள்ளேன். ஸோ அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய கிரேஸ்னால 3 மாடியே என்ன செஞ்சிருக்காருன்னா இறங்கியிருக்காரு. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வலி இல்லை அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக். அப்போ வந்து மகான்களை பத்தி இது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மகான்களை பத்தி நம்ம என்ன செய்ய வேண்டாம்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நம்ம எதுவும் தவறா பேச வேண்டாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரமணர் மகரிஷியை பத்தி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து கட்டி வந்து என்ன செஞ்சதுன்னா இருந்தது. அப்போ வந்து அவரால் ஹீல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்வாங்கன்னா குறிப்பிடுவாங்க. பட் அப்போ அவங்களுக்கு வலி வேதனை வருது அப்படின்னா ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தவங்களுடைய கர்மாவை வந்து அவங்க உடம்புல என்ன செய்யறாங்கன்னா ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாரதா அம்மையார் அவங்களுடைய கால் பாதத்துல யாராவது வந்து டச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்மா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்க சாரதா அம்மையாருக்கு அப்படியே வந்து என்ன செஞ்சிருமா வந்துருமா. நைட் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். அவங்க கால் வந்து அவ்வளவு எரிச்சலா இருக்குமா. அவங்க தண்ணியில வந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்களாம், காலை வந்து நினைச்சிட்டே இருப்பாங்களா. அந்த ஓடுற ஆறுல வந்து காலை வந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்களாம், நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து அவ்வளோத்தையும் ஹீல் பண்ண முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ராமகிருஷ்ணர் பரமஹம்சரும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டி இருக்கும். அப்ப வந்து ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சாரதா அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா பூ தொடுத்துட்டு இருப்பாங்க காளிக்கு. அப்போ வந்து அந்த அம்மையார் கிட்டக்க ஒரு கருப்பா ஒரு பெண் வந்து என்ன செய்வாங்கன்னா உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்துட்டு ரொம்ப சோகமா உட்கார்ந்துருப்பாங்க. கழுத்து வந்து பாத்தீங்கன்னா வீங்கி போய் என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ வந்து சாரதா அம்மையார் கேட்பாங்க, ஏமா உன்னுடைய கழுத்து வீங்கி போய் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த பெண் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கழுத்து வந்து ரொம்ப ரொம்ப வலியோட என்ன செய்யுதுன்னா இருக்கு, என்னால தாங்கவே முடியல வலி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப இந்த அம்மையார் கேட்பாங்க, நீ எங்கம்மா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் இந்த கோயில்லே தான் நான் இருக்கிறேன். அப்ப இவங்க சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷம் நானும் இந்த கோயில்ல தானே காளிக்கு வந்து பூ தொடுத்துட்டு இருக்கேன், ஆனா நான் வந்து உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல நான் அந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ள போய் என்ன செஞ்சிருவாங்கன்னா மறைஞ்சிருவாங்க. அப்பதான் சாரதா அம்மையாருக்கு வந்து என்ன செய்யும்னா புரிய வரும், ராமகிருஷ்ணருடைய வேதனையை வந்து காளி வந்து தன்னுடைய வேதனையா என்ன செய்யறான்னா அவ பாவிக்கிறா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்கிறத விட அது நம்மளுக்கு உணர்த்துறதுக்காண்டி கூட அந்த விஷயம் என்ன செஞ்சுக்கலாம்னா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மகான்கள் வந்து உடம்புல வரக்கூடிய வலி வேதனை எல்லாமே அவங்களுடைய உடம்புனால என்ன செய்யலாம் வரல அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டட் வெக்கேஷன்ல ஒன்று வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டோரக்கம் சாதனையன் அவங்களுடைய இதை எடுத்து நம்ம பண்ணலாம், அந்த மெடிடேஷன் எடுத்து பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மூலிகை நிறைஞ்ச குளத்துக்குள்ள நம்ம அப்படியே இறங்கி நம்மளுடைய பிசிக்கல் பாடியில இருக்கக்கூடிய பெயின் சஃபரிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹீல் பண்ண போறோம். ரெண்டாவது பேராகிராஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேபி பிங்க் ஃபால்ஸ், அதுல நம்மளுடைய எமோஷனல் பாடியை நம்ம நல்லா ஹீல் பண்ண போறோம். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வயலட் கலர் ஃபால்ஸ், அதுல வந்து நம்மளுடைய மென்டல் பாடியை நம்ம ஹீல் பண்ண போறோம். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் பிராணா, அதுல நம்மளுடைய ஆறாவை நல்லா எனர்ஜைஸ் பண்ண போறோம். ஃபிஃப்த்துக்கு நம்ம அப்படியே ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செஞ்சுக்க போறோம்னா போட்டுக்க போறோம். ஸோ கண்களை முடிக்கலாம், ஸ்பைனை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா ஸ்ட்ரெயிட் வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணிக்கலாம். கையை பிளஸிங்ஸ் பொசிஷன் வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being.
let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. From the center which we call the human race, let the plan of love and light of hope and make seen the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. Namakandi nama panikkalam. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இருக்கிறது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நல்ல ஒரு மூலிகை குழம்பு இருக்கிறத நம்ம அப்படியே பார்க்குறோம். இப்போ அந்த குளத்துக்குள்ள நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே இறங்குற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். அதில் ஒரு படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டு வழியா நம்ம உள்ள போறோம். 10, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ நம்ம அந்த மூலிகை குளத்துக்குள்ள நாம அப்படியே இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய பிசிக்கல் பாடி நல்ல ஹீல் ஆகிற மாதிரி நாம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நமக்கு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் வலி வேதனை ஏதாவது இருந்தாலும் அது எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா அந்த மூலிகை நிறைஞ்ச அந்த குளத்துல எல்லாமே டிஸ்இன்டிகிரேட் ஆகிற மாதிரி நாம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். பர்டிகுலரா நம்மளுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துக்குள்ள அந்த மூலிகை அப்படியே இறங்குற மாதிரியும் நம்மளுடைய பாடி நல்லா ஹீல் ஆகுற மாதிரியும் நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த படிக்கட்டு வழியா நம்ம அப்படியே மேலே ஏறலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. From the point of love within the heart of God, let love stream forth in the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே நடந்து போறோம். இப்போ நல்ல ஒரு பேபி பிங்க் நிறைஞ்ச ஒரு ஃபால்ஸ் வருது. அந்த ஃபால்ஸ்ல போய் நம்ம அப்படியே நிற்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் இப்போ நம்மளுடைய எமோஷனல் பாடியை நம்மளுடைய கைகளால் நல்லா தேய்ச்சி கழுகுற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். நம்மளுடைய எமோஷனல் பாடியில் கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், வன்மம் இது எல்லாமே பெரிய பெரிய பேக்சஸாக இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே பார்க்கலாம். அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய கைகள் வழியாக நம்ம என்ன செய்வோம்னா நல்லா தேய்ச்சி நம்ம நல்லா வாஷ் பண்ணுறோம். அப்போ நல்லா ஒரு கருப்பு கலரில் தேவையில்லாத அந்த டிசீஸ் எனர்ஜி எல்லாமே அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே நல்லா ஃப்ளோ ஆகுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க எமோஷனல் பாடியை அவங்களே தேய்ச்சி வாஷ் பண்ணுற மாதிரி நாம் நல்ல உருவகப்படுத்திக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய பேச்சஸ் ஏதாவது ஒரு இருந்தது அப்படின்னா நம்ம ஆஸ்ட்ரல் கத்திரிக்கோலை வச்சு அந்த பேச்சஸை அப்படியே கட் பண்ணி போடுற மாதிரி தண்ணிக்குள்ளே போடுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடம் பழையபடி நம்மளுக்கு வளர்ந்த மாதிரி நல்ல புதுசா ரீஜெனரேட் ஆன மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good descend on the earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே அந்த ஃபால்ஸ்ல இருந்து நம்ம அப்படியே அதுக்கு அடுத்த ஃபால்ஸ்க்கு நம்ம அப்படியே போய் நிற்கிறோம். நல்ல வயலட் கலர் பிராணாவானது நல்ல ஃப்ளோ ஆகுது. நம்மளுடைய மென்டல் பாடியில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டடான தாட் ஃபார்ம்ஸ், ஒரே கன்ஃபியூஷன்ஸ், மாயை, நிறைய ஓடுற அப்படி தாட் ஃபார்ம்ஸ், நிறைய அத்தனை விஷயமும் கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகுற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ், கவலை, ஃபியூச்சரை நினச்சி பயம்,
ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருந்ததுன்னா அந்த அடிக்ஷன் எல்லாமே அப்படியே நல்லா நம்மளுடைய கைகள் வழியாக தேய்ச்சி நம்ம நல்லா வாஷ் பண்ணலாம் நம்மளுடைய மென்டல் பாடியை. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய பேச்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த பேச்சஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே கட் பண்ணி ஆஸ்ட்ரல் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ அந்த இடம் வந்து திருப்பியும் நல்ல புதுப்பிச்ச மாதிரி நல்ல ரீஜெனரேட் ஆன மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். From the center which we call the human race, the plan of love and light to work out and make seal the door where it will dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே அடுத்த ஃபால்ஸ்ல போய் நம்ம இப்போ அப்படியே நிற்கிறோம். நல்ல கோல்டன் கலர் பிராணாவானது நல்ல ஃப்ளோ ஆகுது. நம்மளுடைய ஆறாம் முழுவதும் நல்ல ஜொலிக்கிற மாதிரி நாம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்லா இந்த 3 சக்தியானதும் மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய கிரவுன் சக்கராக்குள்ளும் நல்ல வேரூன்றி இருக்கிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக கொடுக்கிறது. To the Supreme Lord, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahavir Shumile, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint Archangel, Holy Angel, and Spiritual. Thank you for your priceless blessings, for the deeper understanding of the session. Thank you in full faith.